அம்மா இந்தாங்கம்மா. ம். அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னா கேப்பீங்களா? சொல்லு ஜனனி. நீ கேட்டு நான் மாட்டேன்னு சொல்லியிருக்கனா? நீ எதை கேட்டாலும் ஒரு காரணமா தான் கேப்ப. கேளு. அம்மா, சிவாக்கு ஒரு நல்ல டாக்டரா பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா? ட்ரீட்மெண்டா? இப்ப எதுக்குமா ட்ரீட்மெண்ட்? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே, பாத்துக்கலாம். இப்பதானே குரு பூஜை அது இதுன்னு எல்லாம் செஞ்சிருக்கோம். கடவுளுக்கும் நாம கொஞ்சம் டைம் கொடுக்க வேண்டாமா? கண்ணை திறக்காமையா போயிடுவாரு. பாத்துக்கலாம். இல்லம்மா, ட்ரீட்மெண்ட் எடுத்தா ஒருவேளை அவருக்கு பழைய ஞாபகம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்லம்மா. அதையே நாம தடுக்கணும். ஜனனி, நீ எதுக்கு இதில் அவசரப்படுற? சிவா தம்பி நல்லா தானே இருக்காரு. நீயே போய் தேவையில்லாமல் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு அது இதுன்னு சொல்கிற. அதனால ஏதாவது சைடு எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? சித்தி, நீங்க சும்மா இருங்க. இல்லம்மா, எனக்கு என்னவோ அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தா கொஞ்சம் நல்லா ஆயிடுவாருன்னு தோணுது. தள்ளி போட்டு சிக்கலாயிடக்கூடாதுன்னு கொஞ்சம் பயமாவும் இருக்கு. அப்படியெல்லாம் ஆகாது. நீ ஏன் இவ்வளவு அவசரப்படுற? கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாம். முதல்ல சிவா கிட்ட கேட்டு அவன் சம்மதிச்சானா அதுக்கப்புறம் போய் டாக்டரை பார்க்கலாம். இல்லம்மா, சிவாதான் ரொம்ப ஃபீல் பண்றாரு. நைட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த விஷயத்துல அவரை என்னால நம்ப வைக்க முடியுமானே தெரியல. என்னால அவரை சமாளிக்க முடியலம்மா. தினம் தினம் அவரை அவரோட ஞாபகங்களை பத்தி கேட்கறது அதிகமாயிட்டே வருது. டைரிய வேற ஒவ்வொன்றா படிச்சு அவர் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காரு. அதனால நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது கொஞ்சம் பெட்டர்னு படுது. ஒருவேளை ட்ரீட்மெண்ட் எடுத்து அவர் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருந்தா அதை நாம கெடுத்துக்க வேண்டாம்ல. நமக்கு தெரிஞ்சு வெயிட் பண்ண வேண்டாமே தோணுதுமா. முட்டாள் மாதிரி பேசாத. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீ வேற கிளப்பி விடுற. ட்ரீட்மெண்ட் எடுத்தால் என்ன ஆகும்னு யோசிச்சு தான் பேசுறியா? உங்க சித்தி சொல்றதும் ஒரு வகையில சரிதான். ம் நாம இப்ப உடனே போய் ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு எடுத்து அவங்க அதுக்காக நிறைய மருந்துங்க கொடுத்து அவனுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்தா என்னமா பண்றது? மருந்து மாத்திரை கொடுத்துதான் ஞாபகம் வரணுமா? நாம கடவுளை நம்பி இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பாப்போம். எனக்கு என்னமோ ஜோசியர் சொன்ன மாதிரி சரியாயிடும்னு தான் தோணுது. நீ வேணா பாரு. சிவாவுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்து அவன் உன் கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பான். நான் சொல்றேன் ஜனனி, உனக்கு எந்த கவலையும் இனிமே வராது. இல்லனா மாமா கிட்ட உண்மையை சொல்லிட்டா என்ன?